ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவின் ஒளி. ஸோ நான் வந்து சேஃப்டி இஸ் மஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய செகண்ட் வீடியோ. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். 10 இயர்ஸ் பேக் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, என்னோடய வண்டி வந்து நான் நார்மலாக ஷெட்டுக்குள்ளே பார்க் பண்ணவே மாட்டேன். எஸ்பெஷலி வீட்டில். காலேஜில் பார்த்திங்கன்னா ஷெட்டு கிடையாது. அதை அட்லீஸ்ட் ஒரு மரத்தடி அந்த மாதிரியாவது நம்ம பார்க் பண்ணணும். நல்ல வெயிலில் மழையிலலாம் அது வந்து நனைஞ்சிரும். அப்புறம் வெயிலில் வந்து ஃபுல்லாக நான் விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்கூட்டியை நான் வச்சுருந்தேன். வீட்டில் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ளே நான் வந்து பார்க் பண்ண மாட்டேன், வெளியில் தான் பார்க் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஷெட்குள்ளே மற்றவங்களோட வண்டிலாம் இருக்கும். ஸோ மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அது வெளியிலே தான் இருக்கும். ஸோ நல்ல மழையிலையும் சரி வெயிலையும் சரி அந்த வண்டி வெளியில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு வேண்டிய ரீசனு. அப்போது அது ஒரு நல்ல மழை காலம். வண்டி வந்து மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டரை வந்து நல்லா ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் போனேன். ஸோ அவங்க அந்த மாதிரி நல்லா கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணவே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் காலேஜுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது மேடவாக்கம் போயிட்டு சம்திங் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் திரும்பி வரேன் வீட்டுக்கு. ஸோ வரும்போது ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து. ஸோ அந்த இடத்துல அப்போ என்ன நடந்துச்சுன்னா, வண்டி சடனாக வந்து ஃபுல் ஸ்பீடு போக ஆரம்பிச்சிருச்சு, அன்கண்ட்ரோல்டாக. நான் 2 பக்கமும் பிரேக்கை ரொம்ப அழுத்தி பிடிக்கிறேன், இருந்தாலும் அது ஃபுல் ஸ்பீடு போகுது. இப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும். என்னால் வந்து கை எடுக்கவே முடியல. எடுத்தேன்னா அந்த வண்டி வந்து அன்கண்ட்ரோல்டாக மேலே தூக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கத்துறேன், யாராவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வந்து வண்டி வந்து அன்கண்ட்ரோல்டாக போகுது, பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். ஸோ அது வந்து பிரேக் வந்து கட் ஆகிருக்கு, பிரேக் ஒயர் கட் ஆகிருக்கு. ஸோ 2 பிரேக்குமே வந்து ஃபுல்லாக பிடிச்சுமே எனக்கு வந்து வண்டி வந்து என்னோடய கண்ட்ரோலுக்கு வரலை. அது நல்ல ஃபாஸ்ட்டில் போகுது. அப்போது அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ்ட் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா லாரி வந்துட்டுருக்கு. அந்த லாரிக்கு பின்னாடி பஸ்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் பஸ்ஸு வந்து லாரியை ஓவர்டேக் பண்ணலாம், இல்லை லாரி கொஞ்சம் சடனாக என் பக்கம் வரலாம். அப்போது எனக்கு தான் கண்ட்ரோலே இல்லையே, ஃபுல் ஃபாஸ்ட்டு போகுது, என்னால் ஸ்டாப்பும் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறது? ஸோ ஆல்மோஸ்ட்டு ஐம் ஃபினிஷ்ட் அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா, நான் நல்லா அது ஃபாஸ்ட்டாக போகும்போதே முருகா என்னை காப்பாற்று என் பையனுக்காக அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று வந்து அப்படியே இல்லைனாலும் என் பையனை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஏன்னா வந்து இதுக்கு வழியே இல்லை, காலி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவ்வளோ கத்தியும் என் கூட நிறைய பேர் பின்னாடி ஓடி வராங்களே தவிர யாராலையும் வந்து என் வண்டி பிடிக்க முடியல, என்னை ஸ்டாப் பண்ண முடியல. அப்படி இருந்தது. லாரியும் கிட்ட வந்துருச்சு, பஸ்ஸும் கிட்ட வந்துருச்சு. கண்ணை ஒரு நிமிஷம் மூடுறேன் நான், அவ்வளோதான், காலின்னு மூடுற சமயத்தில் என் சைடில் வந்து ஒரு மணல் இருந்தது. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், மணல். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ட்ரைனேஜுக்காக தோண்டி வச்சுருந்த இடமா இருந்துச்சு. லெஃப்டில் போகவே முடியாது. ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜுக்காக தோண்டின பெரிய பள்ளத்தாக்கு தான் இருந்துச்சு. ஸோ லெஃப்டில் எங்கேயோ வந்து நம்ம வந்து வண்டி விட முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. சைடு வந்து வண்டிங்க வந்துட்டுருக்கு, பஸ்ஸு லாரி எல்லாம் வந்துட்டுருக்கு. என்னோடய வண்டி ஃபாஸ்ட்டாக போகுது, என்னுடைய கண்ட்ரோலே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ அந்த மாதிரி. பட் லாரி பஸ்ஸு கிட்ட வரப்போகுது, ஏதோ ஒன்றுத்தில் நம்ம அடி வாங்க போகிறோம் அப்படின்னு தெரியுது. அந்த நேரத்தில் என் உயிர் என் கையில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே உயிர் போய் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெத்தை நம்ம சந்திச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. திடீர்னு இந்த பக்கம் வந்து எனக்கு மணல் கண்ணுக்கு பட்டது. உடனே சடனாக நான் வந்து வண்டி அந்த ட்ரைனேஜ் பல்லெல்லாம் தாண்டிட்டு மணல் இருந்துச்சு, லெஃப்டில் திருப்பினேன்.
திருப்பினா மணலில் போய் மோதிட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே என் பின்னாடி வந்துட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து என்னை ஓடி வந்து என்னை தூக்குனாங்க. என்னை தூக்கிட்டு அதில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வண்டியை நிமித்த பார்த்தாரு. வண்டி ஸ்டில் அது போயிட்டே தான் இருக்குது, அந்த 2 வீலுமே சுற்றிக்கிட்டே இருக்குது. அவர் நிமித்தினார், அவர் இழுத்துட்டு போயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் நல்லாவே அடிபட்டுருச்சு. ஃபார்ச்சுனேட்லி இதில் என்னென்னா எனக்கு அடிப்படலை. பட் ஆனால் அந்த மணல் மட்டும் இல்லைன்னா நான் அப்போவே காலியாயிருப்பேன். வேறு வழியே கிடையாது. என்னை வந்து ஏதாவது ஒரு வண்டி மோதிருக்கும், இல்லைனா நான் எங்கேயாவது போய் மோதிருப்பேன்.